நமக்குள்ள நிலவரம் குறித்து சொல்லுங்க. இப்போ நாம் கோவையினுடைய அந்த போராட்ட களத்தில் போராட்டம் அந்த 6 நாட்களாக நடைபெற்று வந்த அந்த இடத்தில் இருக்கிறோம். இப்பொழுது அங்கு வெளியேற மறுப்பவர்கள் அங்கு கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். முன்னர் ஏற்கனவே வெளியேற மறுத்தவர்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்ட நிலையில் தற்பொழுது அவர்கள் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். அதை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 7வது நாளாக தமிழகம் முழுக்க இன்று உள்ள நிலவரத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு இடங்களில் அந்த நடைபெற்ற போராட்டங்கள், அந்த போராட்டங்களினுடைய நேற்றிரவு நடந்த நிகழ்வுகள், இன்று காலை நடைபெற்று வருகிற நிகழ்வுகள் என நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். இப்பொழுது நாம் கோவையில் இருக்கிறோம். கோவையில் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள், அந்த போராட்டத்தை தொடர்பவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை கைது செய்து காவல்துறையினர் காவல் வாகனத்தில் ஏற்றியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த பெண் காவலர்கள் இருக்கிறார்கள். பெண் காவலர்கள் வேனில் ஏற்றி வருகிற அந்த காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கோவையில் அந்த போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டு வருகிற அந்த காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக நாம் திருச்சி செல்கிறோம். அங்கே திருச்சியில் எமது செய்தியாளர் எட்வின் இருக்கிறார். அவரை தொடர்பு கொண்டு பேசலாம். எட்வின், அங்கே திருச்சியில் உள்ள நிலவரம் குறித்து சொல்லுங்கள். திருச்சியில கடந்த 5 நாட்களாக நடைபெற்ற போராட்டமானது 6வது நாளாவது இன்று காலையும் தொடர்ந்து நடைபெற்றது. காலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த மாணவர்களிடம் போலீசார் சென்று பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. பேச்சுவார்த்தையில மிக நீண்ட பேச்சுவார்த்தை நடந்தது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேல இந்த பேச்சுவார்த்தை நடந்தது. அப்பொழுது காவல்துறை துணை ஆணையர் மயில்வாகனன் அவர்கள் நீங்க